எங்கடா போற? காலேஜில் ப்ராஜெக்ட். அதுக்கு? அதான் தீனா வீட்டுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வா. என்னடா வீட்டுக்கு வந்து அவசர அவசரமாக எங்கே கூப்பிட்டு வந்துருக்க? அது வீட்டில் சொன்னால் வேலைக்கு ஆகாது, அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்போ என்னடா விஷயம்? அவன் வந்துட்டான்டா. ஏவன்? அவன் ஓ, அவனா? நேற்று நீ அவனை பார்த்துருக்கணும். முகமெல்லாம் ரத்தக்கரை இருந்ததுனால சரியாக அவன் மூஞ்சி தெரில. நேராக அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அப்புறம் அப்பா தான் சொன்னார் அவன். எனக்கு தெரிஞ்சு அவன் வர வழியில எங்கேயோ நல்லா வலிய சண்டை போட்டு வந்திருக்கான். அப்பா தான் கார் அடிச்சுட்டான், அடிபட்டுருச்சுன்றாரு. ஜெயிலேருந்து வந்திருக்கான், என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில. அந்த பேப்பரை பார்த்ததுலேருந்து வேற பயமாக இருக்குது. அங்கேயே இருந்தேன்னா இன்னும் பயத்தில் ஏதாவது செத்துருவோம் போல். அதுக்கு அதனால தான் உன் வீட்டுக்கு வந்தேன். என்னடா சொல்கிற? மச்சான், ப்ராஜெக்ட்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன். 2 நாள் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன். ஆடா பாவி. ஹலோ, உட்காரு. நம்ம வீடு தான். சாப்பாடு செஞ்சு வச்சுருங்க, சாப்பிட்டுக்கோ. ட்ரெஸ்ஸு சூர்யா ட்ரெஸ் இருக்க எடுத்து போட்டுக்கோ. வீட்டில் இருந்து பார்த்துக்கோப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன தம்பி நேற்று இப்படி ஆயிடுச்சுல? சரி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பரவாயில்ல, ஒரே ஒருத்த மட்டும் சீரியஸ் ஆகிறான். இப்படி ஆயிடுச்சு. பேசாமல் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமே தம்பி. அவன் தான் உங்களை போட்டு இப்படி சைக்கோ மாதிரி அடிச்சிருக்கானே. போலீஸ் கேஸ் கொடுத்தா நாங்கள் தானே மாட்டுவோம். ஏன் பண்ணாச்சு? இல்லைண்ணா, பை நிறைய காசு வச்சுருந்தான், அதான் பசங்க கூட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் அதுக்குள்ளே இப்படி அடிப்பான்னு நாங்கள் கனவு நான் கண்டோம். அதான் திரும்ப அந்த பிரச்சனையை கலரானு பார்க்குறோம். சரிண்ணா. சரிப்பா, பார்த்துருங்கோங்க. இல்லைண்ணா, பை நிறைய காசு வச்சுருந்தான், அதான் பசங்க கூட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தேன். இது போதுமே. டேய் பிரகாஷ், கடவுளா பத்து அமுச்சு வச்சிருக்கான், சான்ஸை விட்டுறாத. சை